நம்ம இப்போ கேட்டளவுக்கு தேவைக்கிறதுக்காக ஏலக்காய் ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் முந்திரி பழம், இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம். பாக்கெட் பால் 1 லிட்டரு வாங்கியிருக்கோம். நெய் வாங்கி வச்சுருக்கோம். பாக்கெட் பால் 1 லிட்டரு வாங்கியிருக்கு. சீனி 1.5 கிலோ வாங்கியிருக்கு. கொஞ்சம் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெயும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம இப்போ புரட்டு அல்வா செய்யறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் 100 நெய் ஊற்றிருக்கோம். போடு. முந்திரி பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் அப்படி பொன்னிறமாக வறுக்க போகிறோம். நல்லா புரியுதா? பொன்னிறம் வந்தோடனே நல்லா முந்திரி பழம் நல்லா பக்குவமாக ஊதுது. இப்போ பொன்னிறம் வதக்கிட்டு இருக்கோம். அது நம்ம அப்படி அதை அள்ளி அப்படியே ஒரு சில்வர் தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். சுடும். இப்போ நம்ம இப்படி ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டோம் முந்திரி பழம், முந்திரி பருப்பத்தை. ஒன்று 2 வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஊற்றின நெய்யே கொஞ்சம் போதும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்ற வேண்டிய காரணத்தினால இப்போ அதிலே லேசாக நம்ம கேசரிக்கு ரவை வருவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பொன்னிறமாக ஆக போகுது. இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்த ரவையை ஒரு தட்டில் தட்டி லேசாக ஆற வச்சுருக்கோம். அதே சட்டியில் இப்போ அடுத்து பால் 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தண்ணி ரெண்டையும் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து அடுப்பு வந்து மெதுவான சூடில் இருக்குது. அடுத்து நம்ம வாங்கி வச்சு சீனியை அதில் ஒன்றா தட்டிடுறோம். அவ்வளோத்தையும் தட்டிடு. சீனி கொதித்து சீனி நல்லா கரைய தண்ணியில் தீ ரொம்ப எரியக்கூடாது. அதனால் இப்போ நம்ம பாலில் சீனியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம். கூட ஆயிடுச்சுன்னா பால் திரையாகும். அதனால் இப்போ இளஞ்சூட்லேயும் நம்ம சீனியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் லேசாக கொதி வருது. அதனால் நம்ம போட்டு உள்ள நம்ம வறுத்து வச்ச புரட்டெல்லாம் உள்ளே போடுதோம். உள்ளே போட்டு இப்போ நைஸாக கிளறி விடுதோம். ஓட அப்படி தீயை குறைச்சிடுவோம். தீயை குறைச்சிடுவேன். இப்போ தீயை கொஞ்சம் அமைதியாக குறைச்சாச்சு. இப்போ நமக்கு புரட்டு அல்வா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை அப்படியே வேக்காடு ஆகிக்கிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுறோம். தீயை குறைச்சிக்குவோம். வெந்து நல்லா வரும்போது இப்போ நெய் ஊற்றுவோம். அல்வா நமக்கு தயாராகிருச்சு. அல்வாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். நல்லா கட்டியாகிருச்சு. இன்னொரு 1 ஹவர் ஆகும்போது அல்வா ரொம்ப ருசியாகவும் நல்லாவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கழுகுமலை தனுஷ் சமையல் மாஸ்டர் கழுகுமலை.